திருமாங்கல்யம் சின்னஞ்சிறு சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்துமதி பார்த்தோம்னா கர்ணாவுக்கு வரக்கூடிய ஆபத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரிக்கு பூமி பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது பூமிக்குள்ளே இருந்து அவங்க ஒரு பரிகார பூஜையை ரொம்பவே ரிஸ்க் எடுத்து அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. தனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் கர்ணாவுக்கு எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிக்கு முடிவு பண்ணி அவங்க இந்த பூஜை பண்ணிட்டு இருக்கவும், அடுத்ததுங்க பார்த்தோம்னா கர்ணாவும் மகாவும் காரில் போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ மகா கொஞ்ச நேரத்துல கண் முழிச்சிருந்தாங்க. கண் முழிச்சதுமே, அண்ணா நம்ம எங்கே போக போகிறோம், என்னை யார் இந்த மாதிரிக்கு அதாவது இந்த மாதிரிக்கு தூக்கிட்டு வர சொன்னாங்க அப்படிங்கவும், அப்போ உடனே கர்ணா சொல்றாங்க, மகா இப்படி கஜேந்திரன் தான் உன்னை ஒப்படைக்கிறதுக்காக கிருபா அண்ணன் சொல்லியிருக்கிறாரு, அங்கதான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே மகா அப்படியே அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ உடனே கர்ணா சொல்றாங்க, மகா உனக்கு என்னதான் பெரிய பிரச்சனைன்னு எனக்கு தெரியல, ஆனா கஜேந்திரன் கிட்ட உன்னை ஒப்படைக்க சொல்லியிருக்கிறாரு, அவன் எனக்கு தெரிஞ்சவருக்கு நல்லவன் மாதிரிக்கு தெரியல அப்படிங்கவும், இப்போ மகா சொல்றாங்க, அண்ணா என்னையே தயவு செய்து நீங்க அவங்ககிட்ட மட்டும் என்ன ஒப்படைச்சிடாதீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, என்னதான் பிரச்சனை அப்படின்னு கர்ணா கேட்டுட்டு இருக்கோம். அப்போ மகா தனக்கு நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரிக்கு அவங்ககிட்ட இருந்து என்னை காப்பாத்துறதுக்காக தான் திரு என் கழுத்திலே தாலி கட்டினாரு. அவர் மட்டும் அப்படி தாலி கட்டலன்னா அவன் என் கழுத்துல தாலி கட்டி எனக்கு ரொம்பவே கஷ்டப்படுத்திருப்பான். நான் கண்டிப்பா உயிரோட இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், இது கெட்டதுமே கர்ணாவுக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல. அப்போ கர்ணா ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. அதாவது கிருபா அண்ணங்கிட்ட நம்ம இந்த வேலையை கரெக்டாக செஞ்சு முடிக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி இருக்கிறோம். அதே நேரத்தில் நம்ம மகாவையும் காப்பாற்றணும். ஏன்னா மகா ரொம்பவே அவள் அப்பாவியான ஒரு பொண்ணாக இருக்கிறா, அவளையும் காப்பாற்றணும். இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ கர்ணாவுக்கு ஒரு யோசனை வருது. இந்த மாதிரிக்கு நம்ம ரிஸ்க் எடுத்து நம்ம செஞ்சிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா பார்த்தோம்னா ஸ்பீடாக போய் ஒரு இடத்துல போய் மோதிருந்தாங்க. அப்படி மோதும் போது அவங்க அப்படியே மகாவும் கர்ணாவும் அப்படியே ஆபத்தில் போய் மாட்டிக்கிட்டு அவங்க அப்படியே தூங்கின மாதிரிக்கு ஆகவும், அடுத்து இங்கே பார்த்தோம்னா கஜேந்திரனை தான் காட்டுறாங்க. கஜேந்திரன் கிருபாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன கிருபா மகா வந்துட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே, ஆமாம் என்னுடைய ஆளு தான் மகாவை அழைச்சிட்டு வந்துட்டு இருக்கிறான், அதனால நீ கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நேரத்தில் மகா உன் கையில் இருப்பா அப்படின்னு சொல்லவும், இது கெட்டதுமே கஜேந்திரன் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா திவ்யாவை தான் காட்டுறாங்க. திவ்யாவை திவாகர் அந்த இடத்துக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுமே, இந்த வீட்டில் வச்சு தானே என்னை எல்லாரும் முன்னாடி நான் அடிச்சேன், இதே வீட்டில் வச்சு நான் உன் கதையை முடிக்க போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ திவ்யா சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்க பாரு நான் யாரும் தெரியாம இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும் போது, இங்க பாரு நீ யாருனாலும் இருந்துட்டு போ, ஆனால் என்னை அடிச்சே இல்ல, உன்னை இதுக்கு மேலே நான் சும்மா விட்டு வைக்க மாட்டேன், உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா பார்த்துட்டு இருக்கிறீங்க, இவளை அந்த சேர்ல கட்டி வைங்கடா அப்படின்னு சொல்லவும், உடனே திவ்யாவை அந்த சேர்ல வச்சு கட்டி வச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா கிருபா திவாகருக்கு ஃபோன் பண்றாங்க. திவாகர் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அண்ணா அவளை நான் எந்த இடத்துல வச்சு நான் அடிச்சாலோ அதே இடத்துல அவளை நான் இப்படி நான் கூட்டிட்டு இவளை கட்டி வச்சிருக்கிறேன்னா அப்படிங்கவும், இது கேட்டதுமே கிருபா சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அதாவது என் தம்பி மேல கை வச்சவளுக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு காலையில விடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இவளுக்கு இருக்குது. இனிமேல் எந்த பொண்ணுமே இந்த மாதிரிக்கு செய்யக்கூடாது, அந்த மாதிரிக்கு அவளுக்கு ஒரு தண்டனையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருபா ரொம்பவே மோசமா அவங்க யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்து இங்க பார்த்தோம்னா ஜெயந்தி தான் காட்டுறாங்க. ஜெயந்தி இது என்னது ஆளாளுக்கு ஒவ்வொரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க, எப்படியாவது இப்ப இவங்களெல்லாம் காப்பாத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஜெயந்தி ஒரு பக்கம் பதட்டத்தோட இருந்துட்டு இருக்கும் போது, அப்போ கவிதா கௌதம் கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, அந்த மகாவை அவன் தூக்கிட்டு போயிட்டான், கண்டிப்பாக இனிமேல் அவளை பற்றி எந்த பிரச்சனையும் இருக்க போகிறது இல்லை, இன்னும் நம்மளுக்கு இருக்கிறது திரு தான், அவனுடைய கதையை முடிச்சிட்டோம்னா அப்புறமா நம்மளுக்கு எல்லா சொத்துமே என் கைக்கு வந்துடும், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த சொத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம ஊரை விட்டு போயிட வேண்டியது அப்படின்னு சொல்லவும், கௌதம் சொல்கிறாங்க, நீ கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாரு திருவ கடையை முடிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்தது திருவை தான் காட்டுறாங்க. திரு திவ்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் திவ்யா ஃபோனை எடுக்கவே இல்லை. அடுத்தது மகாவை பார்க்குறாங்க, மகாவும் காணலை. என்னது என்னாச்சு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ திருவுக்கு அவங்க தாத்தா ஃபோன் பண்றாங்க. திரு நீயும் திவ்யாவும் கிளம்பிட்டீங்களாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே, தாத்தா நாங்க கிளம்பிடுவோம், ஆனா திவ்யா எங்க போனான்னு தெரியல, அவளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும் போது, எங்கப்பா போயிருப்பா, அவன் அங்கதான் எங்கேயாவது இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே, சரி தாத்தா நான் திவ்யா அழைச்சிட்டு நான் கிளம்பிடுது அப்படிங்கும் போது, சரிதாம்பா அப்படிங்கிறாங்க. அடுத்துதான் அங்க பார்த்தோம்னா திவ்யாவை அவங்க தேடிட்டு இருக்கிறாங்க. மகாவும் எங்க போனாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் தேடிட்டு இருக்கிறாங்க. ஊருக்கு கிளம்பணுமே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அவங்க 2 பேரையும் ஆளக்கானல எங்க போயிட்டா தெரியலன்னு இருக்கும்போது, அப்போ இன்னொரு பக்கம் ஜெயந்தி பார்த்தோம்னா ஓடோடி வராங்க. அப்போ திரு அப்படின்னு சொல்லிட்டு வரவும், உடனே திரு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இந்த மாதிரிக்கு மகாவும் திவ்யாவும் ஆபத்துல மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே திருவுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல, என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது, ஆமா திவ்யா இந்த மாதிரிக்கு பிரச்சனையில மாட்டிக்கிட்டா, அதே மாதிரிக்கு மகாவும் இப்படி இந்த கிருபா இப்படி அழைச்சிட்டு போய் யாருக்கிட்டே கொண்டு விடுறதுக்காக போயிருக்கிறான், அதுவும் கர்ணா தான் கூட போயிருக்கிறா அப்படிங்கவோ, இது கெட்டதுமே திரு நினைக்கிறாங்க, ஐயோ ஆக மொத்தத்துல மகா அந்த கஜேந்திரன்
கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக தான் கிருபா வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பான் போலுக்கு. இப்போ என்ன பண்றதுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு கர்ணாவுக்கு ஃபோன் பண்றாங்க. ஆனால் கர்ணாவோட ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை. அடுத்ததை பார்த்தோம்னா இவங்க இப்படி அடிபட்டு இருக்குத அவங்க பக்கத்துல உள்ள எல்லாரும் ஓடோடி வந்து பாக்குறாங்க. பார்த்ததுமே கர்ணாவையும் மகாவையும் கொண்டு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு சேர்க்கிறாங்க. அப்போ வந்து கர்ணாவோட ஃபோன் வந்து ரிங் ஆயிட்டு இருக்கவும் உடனே ஒருத்தர் வந்து அந்த ஃபோனை அட்டன் பண்றாங்க. அட்டன் பண்ணி சொல்றாங்க இந்த மாதிரிக்கு 2 பேருக்கும் வந்து ஆபத்தான நிலைமையில இருக்கிறாங்க. அவங்கள நாங்க ஹாஸ்பிட்டல்ல கொண்டு சேர்த்திருக்கிறோம். அந்த ஃபோன் தான் ரிங் ஆயிட்டே இருந்தது. இந்த ஃபோன் இப்போ என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே திரு அதிர்ச்சி அடைகிறாங்க. எந்த இடத்துல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்ப அந்த இடத்த சொல்றாங்க. இது சொன்னதுமே திரு வந்து ஜெயந்தி கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லவும் இது கேட்டதுமே ஜெயந்தி அப்படி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ கர்ணாவும் மகாவும் இந்த மாதிரிக்கு சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா காலையில விடிஞ்சிருது. அப்ப இந்த மாதிரி அந்த பூஜையை முடிச்சிடவும் அப்போ வந்து அது ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதாவது பலகை எடுத்து பார்க்கும்போது இந்துமதி வந்து அந்த பூஜையில் இருக்கிறாங்க. அப்போ பார்த்தோம்னா குறிஞ்சி பார்க்கும்போது அந்த விளக்கு அணைஞ்சிருக்குது. ஆனால் இந்துமதி வந்து அப்படியே கண்ணை மூடிட்டு இருக்கனால அந்த விளக்கு அணைஞ்சது அவங்க பார்க்கவே இல்லை. உடனே குறிஞ்சி வந்து இந்துமதி அப்படின்னு சொல்லவும் இந்துமதி கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. பார்க்கும்போது விளக்கு அணைஞ்சிருக்குது. இதை பார்த்ததுமே இந்துமதி அப்படியே வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ விளக்கு அணையக்கூடாதுலாம் குறிஞ்சி சொன்னார், ஆனால் அந்த விளக்கு அணைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும் அப்போ குறிஞ்சி வந்து இங்கே பாரு இந்துமதி இந்த விளக்கு அணையக்கூடாதுன்னு ஒன்று நான் சொன்னோம்ல, அந்த விளக்கு எப்படி அணைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ இந்துமதி அழுதுகிட்டே எனக்கு தெரியாது குறிஞ்சி, அப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரிக்கு கர்ணா ஆபத்தில் சிக்கிக்கிட்டான்னு அப்படின்னு கேட்கும்போதே அப்போ பார்த்தோம்னா ஜெயந்தி ஓடோடி வராங்க. இந்துமதி நீ ராத்திரில எங்கம்மா போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னக்கா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. கர்ணாவும் இந்த மாதிரிக்கு வந்து ரொம்ப ஆபத்தான நிலைமையில மாட்டிட்டு இருக்கிறான் கர்ணாவும் மகாவும் அப்படிங்கவும் இது கெட்டதுமே வந்து இந்துமதி இன்னும் அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ குறிஞ்சி சொன்னது உண்மையாகி போச்சுது, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலங்க அப்படிங்கும்போது அப்போ இந்துமதி குறிஞ்சிட்ட சொல்கிறாங்க இப்போ நான் என்ன பண்ணுறதுக்கு எப்படியாவது அவரை காப்பாற்றணும் அப்படிங்கும்போது உடனே வந்து குறிஞ்சி பார்த்தோம்னா அவங்க சில அதாவது பிரசாதத்தை கொடுக்குறாங்க. இதை வந்து நீ கர்ணா நெத்தியில் பூசுமா, அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பூஜையெல்லாம் இருக்குது, ஆனால் வந்து நீ கர்ணாவை பார்த்துட்டு வாமா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே இந்துமதிக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. அப்போ எந்த இடத்துலக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே அப்போ அந்த இடத்த சொல்கிறாங்க. பார்த்தோம்னா அடுத்தது இந்துமதி கர்ணாவை பார்க்க கிளம்பும் போது இங்கே பார்த்தோம்னா கஜேந்திரன் வந்து ஃபோன் பண்ணுறாங்க கிருபாவுக்கு. என்னது நீ சொன்ன நேரத்துக்கு இப்போ சொல்லியிருந்த அதாவது நீ அனுப்பின நேரத்துக்கு அவங்க வந்திருக்கணுமே, ஆனால் நீ சொன்ன மாதிரிக்கு அவங்க வரலையே அப்படிங்கும் போதே உடனே வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கர்ணாவுக்கு ஃபோன் பண்ணவும் அப்போ கர்ணாவோட ஃபோன் வேற ஒருத்தர் இருக்கிறலாம். அவர் வந்து சொல்றாரு இந்த மாதிரிக்கு அவங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை கேட்டதுமே உடனே வந்து கிருபா வந்து என்னது இந்த மாதிரிக்கு விபத்துல சிக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிருபா ஒரு பக்கம் நினைக்கவும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா திவ்யா ஆபத்துல மாட்டிட்டு இருக்கிறாங்க. திவ்யாவையும் வந்து திவாகர் கிட்ட இருந்து காப்பாற்றணும். அதே நேரத்தில் கர்ணாவும் மகாவும் அவங்களும் ரொம்பவே வந்து சீரியஸான ஒரு நிலைமையில இருக்கிறாங்க. அதனால இந்த மாதிரி பண்ணுனா அந்த பரிகார பூஜையும் வந்து சரியா அதாவது இந்த விளக்கு அணைஞ்சனால அந்த பூஜையும் வந்து அவங்க நினைச்ச மாதிரிக்கு முடியாம போச்சுது. இதனால கர்ணாவுக்கு என்ன ஆபத்து வரப்போகுது. அதே நிலைமையில பார்த்தோம்னா திரு வந்து கஜேந்திரன் கிட்ட அதாவது மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மகாவை காப்பாத்துறதுக்காக ஓடோடி வராங்க. அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.